Hello everyone, welcome back. அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இறைவன் கிருபையால எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். என்னது பீட்ரூட் ஜூஸா அப்படின்னு மூஞ்சிய சுளிக்காதீங்க பாஸ். இன்னைக்கு நம்ம செய்ய போறது சிவப்பு தங்கம். ஸ்கின் க்ளோ ஆகணுமா, ரத்தம் ஊறணுமா, அப்போ பீட்ரூட்டை யோசிக்காம வாங்கிடுங்க. இன்னைக்கு நாம ஒரு மாசத்துக்கு தேவையான பீட்ரூட் சிரப்பை ரெடி பண்ண போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல ஒரு 350 கிராம் பீட்ரூட்டை எடுத்து தோல் சீவி 1 கப் தண்ணீர் சேர்த்து நல்லா அரைச்சு சாறு எடுத்துக்கோங்க. இது போல இன்னொரு முறை செய்து 2 கப் சாறு எடுத்துக்கோங்க. இத அப்படியே அடுப்புல வச்சு பாதி ஆகுற வரைக்கும் நல்லா காய்ச்சுங்க. என்னடா இவ்ளோ கம்மி ஆகுதுன்னு கவலைப்படாதீங்க. இதுதான் அந்த சீக்ரெட் கான்சென்ட்ரேட். அடுத்து நம்ம 40 கிராம் இஞ்சி இதையும் அரைச்சு விழுதாக்கி 1 கப் தண்ணீர் சேர்த்து 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. எதுக்குன்னா அந்த பச்சை வாடை இருக்குமே அது போயிட்டு நல்ல வாசம் வர வரைக்கும் விடக்கூடாது. இஞ்சி தான் இந்த ஜூஸோட எனர்ஜி பூஸ்டர். இத வடிகட்டி தனியா வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பெரிய பாத்திரத்துல 350 கிராம் சீனி, 1 கப் தண்ணீர் ஊத்தி பாகு காய்ச்சுங்க. இங்கதான் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். பாகு ஒரு கம்பி பதம் வரணும். அதாவது தொட்டு பார்த்தா ஒரு இழை மாதிரி வரணும். இத விட்டுட்டு நீங்க போன் பாத்துட்டு இருந்தீங்கன்னா பாகு அல்வா மாதிரி ஆயிடும். ஜாக்கிரதை.
இப்போ பீட்ரூட் சாறுல 75 மில்லி எலுமிச்சை சாறு, இஞ்சி சாறு ரெண்டையும் சேருங்க. கடைசியா நம்ம காய்ச்சி வச்சிருக்க சீனி பாகலும் உள்ள இறக்கி நல்லா கலந்து விடுங்க. அடடா, அந்த கலரை பாருங்களே, அப்படியே கண்ல ஒத்திக்கலாம் போல இருக்கும். அவ்வளவுதான். இந்த கலவைய நல்லா ஆற விட்டு ஒரு கண்ணாடி பாட்டில்ல ஊத்தி ஃப்ரிட்ஜ்ல வச்சிருங்க. 1 மாசம் வரைக்கும் இது கெடாது. வேணுங்கிறப்போ கொஞ்சமா சிரப் எடுத்து ஜில்லுன்னு தண்ணி கலந்து குடிச்சா உடம்புல ரத்தம் சும்மா ஜெட்ட வேகத்துல ஊறும். யாராவது விருந்தாளி வந்தா கூட டக்குன்னு ஒரு கிளாஸ்ல 2 ஸ்பூன் இந்த மிக்ஸ போட்டு ஐஸ் கட்டிய தட்டி போட்டு குடுத்தீங்கன்னா, என்னது இவ்ளோ கலர்ஃபுல்லா டேஸ்டா இருக்குன்னு அசந்து போயிருவாங்க. அப்புறம் என்ன, இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பாப்போம். டாடா. மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.